Dear students, in the unit ordinary differential equation, the topic method of variation of parameter is very important topic. So, how can we solve the problem by using the method of variation of parameter? பார்த்துடலாம். இந்த டாப்பிக்கில் பாருங்கள் 6 ப்ராப்ளம்ஸ். இந்த 6 ப்ராப்ளம்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். அதுலேயும் tan ரைட் ஹேண்ட் சைடை மட்டும் நோட் பண்ணுங்கள். tan ax cot tan and cot இது வந்து சேம் டைப்பு. இந்த tan படிச்சிங்கன்னா cot வந்து சும்மா பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். சேம் மெத்தட். தென் சீக்கண்ட் கொசீக்கண்ட்டும் சேர்த்து படிங்க. தென் எக்ஸ் சைன் எக்ஸ் இது வந்து டிஃப்ரெண்ட் ஒன், ஏன்னா 2 வேரியபிள் வருது. தென் எக்ஸ்பனன்ஷியல் இஸ் டிஃப்ரெண்ட் ஒன். இந்த ப்ராப்ளமை எப்படி கேட்பாங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள். இப்போ d² + a² அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆர் d² y / dx² கொடுத்துருப்பாங்க. ஆர் y double dash plus 4y equal to secant 2x இப்படியும் கொடுக்கலாம். y double dashனாலும் ஒன்று தான், d² y / dx² ஒன்று தான், கேபிட்டல் d² கொடுத்தாலும் ஒன்று தான். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் tan, cot, secant, cosecant இன்னும் இந்த மாதிரி 2 வேரியபிள் இல்லைன்னா எக்ஸ்பனன்ஷியல் இந்த மாதிரி தான் வரும். இதை தாண்டி வேறு எந்த ப்ராப்ளமும் வராது. இது இப்படியும் கொடுக்கலாம். d² plus y into d² plus 1 into y is equal to cosecant x. நெக்ஸ்ட் இன்னொரு கான்செப்ட் கவனிச்சிங்கன்னா இங்கே 2 இருந்தால் இங்கே 2² தான் இருக்கும், 4 இருக்கும். a இருந்தால் a² தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும், 2 இருந்தால் 2². இங்கே கோஎஃபிஷியன்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதுனால இங்கே வந்து 1². ஓகேங்களா? இது வந்து இந்த கான்செப்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். இந்த 2 வேரியபிள் இருக்கிறதும் எக்ஸ்பனன்ஷியல் இருக்கிறதுக்கும் அது இதுக்கு செட் ஆகாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து செக் பண்ண வேண்டாம். இந்த tan, cot, secant, cosecantக்கு இந்த கான்செப்ட் தான். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான கொஞ்சம் ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபார்முலாஸ். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனும் பர்டிகுலர் இன்டகரலும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்னா af1 + bf2ங்கிறது ஃபார்முலா. அந்த f2 அப்படிங்கிறது என்னன்னு ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு புரியும். கேபிட்டல் எக்ஸு ரைட் ஹேண்ட் சைடு என்ன வேல்யூஸ் இருக்கோ அதுதான் வந்து கேபிட்டல் எக்ஸ். w இஸ் Wronskian. இதுக்கு பேர் Wronskian சொல்லுவாங்க. Wronskian ஃபார்முலா வந்து f1 f2 f1 dash f2 dash. f1 f2வை நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்லேருந்து எடுப்போம். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் PQ கண்டுபிடிக்கணும். எல்லா வேல்யூஸ் எடுத்துகிட்டு போய் பர்டிகுலர் இன்டகரலோட ஃபார்முலா இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபைனலி வி ஹேவ் டு ஆட் த காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் பர்டிகுலர் இன்டகரல். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி ரிசல்ட் எழுதணும். ஆக்சுவலி இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ப்ராப்ளம் போடும்போது புரியும். இன்டகிரேஷன் அதுக்கு முன்னாடி பேசிக் இன்டகிரேஷன் கொஞ்சம் பார்த்துடலாம். இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் சைன் காஸ் நமக்கு 6 இன்டகிரேஷன் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். சைன் காஸுக்கு என்ன, tan காட்டுக்கு என்ன, சீக்கண்ட் கொசீக்கண்ட்டுக்கு என்ன இன்டகிரேட் பண்ணால். சைனுக்கு இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ், காஸை இன்டகிரேட் பண்ணால் ப்ளஸ் சைன். சரிங்களா? இது வந்து எஸ் இன்டகிரேஷன் எஸ், இது எஸ். ஃபஸ்ட்டு 2 டேர்ம் எஸ்எஸ்ன்னு வந்தால் மைனஸ் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அனதர் ஒன் இஸ் ப்ளஸ். சைனை இன்டகிரேட் பண்ணால் காசை பண்ணால் சைனு அப்படியே மாறி வரும். மைனஸ் வந்து இந்த எஸ் இந்த லைனுக்கு மட்டும்தான் மைனஸ் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அட் த சேம் டைம் வாட் இஸ் சைன் ஏஎக்ஸ், வாட் இஸ் இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் 4x அப்படின்னு பார்த்தா இன்டகிரேஷன் ஆஃப் சைன் என்ன, மைனஸ் காஸ். ஏஎக்ஸ் இருந்தால் ஏஎக்ஸ் போடுங்க, 1x இருந்தால் 1x போடுங்க, 4x இருந்தால் 4x போடுங்க. வாட் இஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் 4x, சைன் 4x. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் மல்டிபிள் வித் வாட், ஏ. ஸோ ரைட் தட் ஏ இன் டிவிஷன். எக்ஸ் கூட 4 இருந்தால் டிவிஷனில் எழுதுங்க 4ன்னு. இங்கேயே டிவிஷனில் எழுதலை, இங்கேயும் எழுதணும். எக்ஸ் இஸ் மல்டிபிள் வித் 1, அதனால் 1ங்கிறதுனால நம்ம எழுத வேண்டியதில்லை. நோ நீட் டு ரைட் பிகாஸ் 1 is in division is nothing but nothing. So divided by 1 is nothing. So minus cos x plus sin x ன்னு விட்டாலே போதும். ஓகே. இப்போ ஃபார்முலா பார்க்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் சைன் காஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் tan அண்ட் cot பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் tan ax, இன்டகிரேஷன் ஆஃப் cot axக்கு ஃபார்முலா log of cos ax. இது log of sin ax.
tan cot எது வந்தாலும் log ஆஃப் போட்டுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி log ஆஃப் போட்டுக்கணும். டேனுக்கு காசு, காட்டுக்கு சைனு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் மல்டிபிள் வித் ஏ, எக்ஸ் கூட ஏ இருந்தால் டினாமினேட்டரில் ஏ போடணுன்னு சொன்னேன் இல்லையா, இன்டகிரேஷன். அவ்வளோதான், டேன் காட் முடிஞ்சதுங்களா. நெக்ஸ்ட்டு சீக்கண்ட் கோசீக்கண்ட் பார்த்துடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கண்ட் ஏஎக்ஸ். ஓகே, இங்கே வந்து டேன் 1xன்னு இருந்தால் இங்கே 1 தான், எதுவும் போட வேண்டாம். காசும் 1x தான். காட் 1x இருந்தால் சைன் 1x டிவைடட் பை 1. இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கண்ட் ஏஎக்ஸ், இன்டகிரேஷன் ஆஃப் கொசீக்கண்ட் ஏஎக்ஸ். இதுக்கான ஃபார்முலா, இதுக்கும் லாக் வரும், லாக் ஆஃப், இங்கே இதுக்கும் லாக் ஆஃப் சீக்கண்ட். சீக்கண்ட்னா சீக்கண்ட் ஏ தான், சீக்கண்ட் ஏஎக்ஸ் ஏ தான். கொசீக்கண்ட்டுக்கு அதே கொசீக்கண்ட் ஏஎக்ஸ் ஏ தான். இது கூட ப்ளஸ் டேன் ஏஎக்ஸ், இது கூட மைனஸ் காட் ஏஎக்ஸ் வரும். தென் டிவைடட் பை ஏ, ஹோல் டிவைடட் பை ஏ. ஓகேங்களா, ஹோல் டிவைடட் பை ஏ. சீக்கண்ட் கொசீக்கண்ட்டுக்கும் லாகு தான், டேன் காட்டுக்கும் லாகு தான். டேன் காட்டுக்கு சைன் காஸ் வந்துடும். சீக்கண்ட் கொசீக்கண்ட்டுக்கும் சீக்கண்ட் கொசீக்கண்ட்டும் வரும். தென் டேன் காட் போடணும் கூட. எதுக்கு மைனஸ் பாருங்கள், இதுக்கு இந்த டேர்ம் ரெண்டுமே காஸ் சிசி வர டேர்முக்கு இன்பிட்வீன் கொசீக்கண்ட்க்கு ஃபார்முலா மைனஸ் வரும். சரிங்களா, வேறு மைனஸ் வேறு எங்கேயுமே வராது. இன்டகிரேஷன் ஆஃப் சைனுக்கு மைனஸ், இன்டகிரேஷன் ஆஃப் கொசீக்கண்ட்டுக்கு மைனஸ். ஏன்னா சைனுடைய ரெசிப்ராக்கல் தான் கொசீக்கண்ட். ஸோ அதுக்கு வந்து இன்பிட்வீனில் மைனஸ் வரும். இந்த 6 ஃபார்முலாஸ் உங்களுக்கு நல்லா தெரியணும். நெக்ஸ்ட்டு பேசிக் இன்டகிரேஷன் பார்த்துடலாம். பேசிக் இன்டகிரேஷன், இன்டகிரேஷன் ஆஃப் dx is x. ஏன்னா இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் கேன்சல், அதனால் எக்ஸ். அப்படி இல்லைன்னா இன்டகிரேஷன் ஆஃப் 1 dxனாலும் 1ங்கிறது எதுவும் இல்லை இல்லையா, வேல்யூ இல்லை. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் dx தான் மீனிங். இன்டகிரேஷன் ஆஃப் dx வந்து எக்ஸு. ஜஸ்ட் பேசிக் மட்டும் சொல்கிறேன். எக்ஸ் இன்டூ dx வந்து ஸ்கொயர் பை 2, க்யூபை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா 4/4. இது பவர் 1 இருந்தால் ஸ்கொயர் பை 2, க்யூப் இருந்தால் 4/4, எக்ஸ் பவர் 5 dx இருந்தால் 6/6. இந்த பேசிக் இன்டகிரேஷன்ஸ் தெரியணும். நெக்ஸ்ட்டு ஒன் மோர் ஃபார்முலா தெரியணும். என்னன்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் தெரியணும். ஸோ சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஃபார்முலா வந்து 1 மைனஸ் காஸ் 2x/2. காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஃபார்முலா 1 ப்ளஸ் காஸ் 2x/2. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா தெரியணும். அவ்வளோதான் டோட்டலு. இந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பெராமீட்டருக்குள்ளே போயிடலாம். ஜஸ்ட் இந்த 6 ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரெண்டு ப்ராப்ளம் ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் சைன் காஸ், தென் டேன் காட், சீக்கண்ட் கொசீக்கண்ட். இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன, இந்த 6 இன்டகிரேஷனுடைய ஃபார்முலா தெரியணும். பேசிக் இன்டகிரேஷன் தெரியணும். தென் இந்த 2 ஃபார்முலா எக்ஸ்ட்ரா இது தெரியணும். இது வந்து பேசிக்கான இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ். அது போக நமக்கு மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பெராமீட்டரோட மெயின் ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை வச்சு தான் சம் போடணும். ஓகேங்களா, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனும் பர்டிகுலர் இன்டகிரலும் Wronskian ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படிங்கிறது அது ப்ராப்ளம்குள்ளே நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.